ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சூயூ குடிச்சிட்டு ஊஷாவை பார்த்து நீ தான் உன் சீனியரை கூட்டு போனல, அப்புறம் அதுக்கு என்ன பார்க்க வந்திருந்த அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாய் கேட்க ஆரம்பிச்சிருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இப்போ இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஊஷா பார்த்துட்டு இருக்கா. ஆமா நான் கூப்பிட்டுதான் போனேன், அதுக்கு என்ன இப்போ நீ தான் குடிக்க மாட்டல, இப்ப ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப குடிச்சிருக்க போல, பேச கூட முடியல, உன்னால பதில் கூட சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் சூயூ காதுல விழவே இல்ல. ரொம்ப சோகத்துல இருக்கான். ஊஷா நேரா இவனை பாக்குறதுக்கு வராம அங்க ஜியாவை பார்க்க போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஊஷா கொஞ்ச நேரம் அவன் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறமா எழுப்புறா, வா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரூம்ல டிராப் பண்றேன்னு கூட்டு போயிட்டு இருக்க. கொஞ்சம் ரூம் பக்கத்துல போனதுமே சூயூ வேகமா அவளை புடிச்சு இழுக்கிறான். ஊஷாவே ஒரு செகண்ட் பயந்து போயிடுறா. என்னாச்சு சூயூ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒன்னும் இல்ல, நான் வந்துட்டு ஒரு பெரிய மரம், என் மரத்துல இருந்து விழுந்த சின்ன பழம் தான் நீ, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஊஷாக்கு சிரிப்பு வருது. சரி ஓகே, முதல்ல இந்த பழம் போய் உன்னை பெட்ல தூங்க வச்சுட்டு வரப்போகுது, அப்புறமா மத்ததெல்லாம் அந்த பழம் பாத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுட்டே கூட்டு போறா. ஆனா அவளால எழுப்பிட்டு போக முடியாம டக்குன்னு சூயுவை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு போட்டு மாதிரி அழகுக்கு வச்சிருக்காங்க. அதுல 2 பேரும் விழுந்துடுறாங்க. சூயுவையே ஊஷா குறுகுறுன்னு அவன் மேல விழுந்துட்டு பாத்துட்டு இருக்க. சூயு அவகிட்ட எப்ப பாரு நீ என்ன மயக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றான். ஊஷா பாக்குறா, அடப்பாவி இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறான் பாரு அப்படின்னு இவனை தூக்குறதுக்கு ட்ரை பண்றான். சுத்தமா முடியல. 2 பேரும் அங்க உட்காந்துடுறாங்க போட்ல. என்னால சுத்தமா உன்னை தூக்க முடியலன்னு ஊஷா சொல்ல, அப்ப நான் இங்கே உன் மேல படுத்துக்கிறேன் அப்படின்னு சூயு அவன் மேலேயே படுத்துக்கிறான். ஊஷாக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காலைல ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மேசி கிட்ட எந்த இடத்துல நம்ம தாய்ஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷூ சொல்லியிருந்தான்ல, அந்த இடத்த தேடி நேரா மேசி வந்துட்டான். அங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. உள்ள தாய்ஷா ரொம்ப இந்த பாம்பு உருவத்துல ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருக்கா. உடம்பு மட்டும் மனுஷ உருவம் இருக்கு, கால்லாம் பாம்பு கால் அப்படி இருக்கு, வால் வரைய பெருசா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே மெய்ஷாவோட லவ்வர் ஒருத்தன் பார்த்து பயந்தான்ல, அதே மாதிரி உருவம். இங்க நேரா உள்ள மெய்சி வந்துடுறான். தாய்ஷா இங்க இருக்கியா அப்படின்னு பாத்துட்டு பாம்பு இருக்கிறத பாத்துடுறான். இவ உடம்ப பாம்பு கண்ட்ரோல் பண்ணது போல நினைச்சிட்டு அந்த பாம்பை நான் கொண்டுடுறேன் அப்படின்னு பெட்ஷீட்டை ஓபன் பண்ண அது அவளோட உடம்புதான் அப்படின்னு அப்புறம் தான் மெய்சிக்கு தெரியுது. மெய்சி அதிர்ந்து போயிடுறான். தாய்ஷா ஒரு ஆத்மான்னு இப்பதான் கண்டுபிடிக்கிறான். பொத்துன இடத்துலயே கீழே விழுந்துடுறான். அங்க இருந்து எஞ்சி ஓடி போயிடுறான். தாய்ஷா இது ஒண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல அப்படின்னு ரொம்ப உடம்பு முடியாம அப்படியே அமைதியா படுத்துட்டு இருக்கா. யாரோ வர மாதிரி இருக்கு. போன தடவை இப்படிதான் அந்த பையன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவன் குடும்பத்தையே கூட்டு வந்து தாய்ஷாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அந்த மாதிரி வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெடியா இருக்க. பார்த்தா நம்ம மெய்சி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி, அப்புறம் சாப்பிடுறதுக்கு பாம்பு என்ன சாப்பிடுமோ அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். இது என்னதுன்னு தாய்ஷா கேட்க, புக்ல நான் நிறைய படிச்சிருக்கேன், பாம்பு ஆத்மாக்களுக்கு சட்டை உரையும் போது ரொம்ப உடம்பு வலிக்குமா, அப்போ தண்ணியில ஒத்தனை கொடுக்கணுமா, அப்புறம் இந்த இலை தான் உனக்கு சாப்பிட பிடிக்குமாமா, ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுன்னு சொல்ல இவளால நம்பவே முடியல. இப்படி ஒரு பைத்தியக்காரன் உலகத்துல இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாத்துட்டு இருக்கா. ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு எங்க சூயு எந்திரிக்கிறான். அடுத்த நாள் காலையில எப்படி நம்ம உள்ள வந்தோம் எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு யோசிக்கிறான். சூயு வெளியே வரும்போது ஜியாவை கூட்டிட்டு ஊஷா வரா. சூயு கிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு ஹாய் சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சூயுவோட ஒர்க்கர் அங்க வந்துட்டு என்னடா இது, இந்த 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, அது உண்மையான்னு கேட்க எனக்கு தெரியாது, அது அவதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சூயு சொல்லிடுறான். சரி ஓகே, கேஸ் ஃபைல் கொண்டு வர சொன்னல, கொண்டு வந்திருக்கேன், இது எதுக்குடான்னு கேட்க இல்ல நீ மினிஸ்டர் இருந்து வாங்கிட்டு இருக்க தாய்ஷாவோட அப்பாட்ட இருந்து, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சூயு சொல்லிடுறான். இங்க ஊஷாவும் ஜியாவும் வண்டியில போறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இந்த 2 பேரையும் பார்த்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊஷா விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறா. எப்ப நான் வெளியே போக ஆரம்பிச்சாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்ல, மேக்கப் வாங்க போறதுக்கான மூடே எனக்கு போயிடுச்சுன்னு சொல்ல ஜியா பாக்குறான். சரி மேடம் வேணா நம்ம அங்க போக வேண்டாம், வேற எங்க போலாம், எங்கயாவது சின்னதா ட்ரிப் மாதிரி போலாமா, ஏதாவது வில்லேஜுக்கு போலாமான்னு கேட்க ஊஷா பாக்குறா. சீனியர் இந்த ஆத்தங்கரை இருக்குல்ல, நின்ன ஆத்தங்கரை, அங்க போலாமா, அங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு போட் எடுத்துட்டு போனா சூப்பரா இருக்கும், இந்த கிளைமேட் வேற நல்லா இருக்கும், போலாமா அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி ஜியா பயப்படுறான். ஆனா நீ சொல்லிட்டல, ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷோ கிட்ட இப்ப ஊஷாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவ பேசி வந்துட்டு இருக்கா. இப்ப பாரு ஊஷா சுத்திக்கிட்டே இருக்கா, வேற வழியே இல்ல ஜியா கூட, அதனால ஊருக்குள்ள எல்லாருமே 2 பேரும் ஒன்னா வளர்த்தவங்க, இதான் பக்கா ஜோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவ கூட என்ன 18 வருஷமா அவன் இருந்தான், ஆனா நான் இருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவன் கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட் பாக்குறான், இவன்
இவன் எதுக்கு இப்படி வெறுப்ப கொட்டிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா இங்க உள்ள போயிடுறான் அசு. அப்ப மட்டும் மறுபடியும் இந்த அரக்க சக்தி வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்குது. என் கூட வந்துருன்னு. இவன் அதை விரட்டிட்டு இருக்கும் போது ஊஷா வந்துடுறா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, எதா விரட்டிட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுடான்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்லதா இருந்தேன், தனியா பேசிட்டு இருந்தேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ல அப்படின்னு ஷூ சமாளிக்கிறான். ஊஷா பாக்குறா. சரி ஓகே டே, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா, அதை பண்ணுவியா அப்படின்னு இவ செல்லமா கேட்க ஆரம்பிக்க அவளை பார்த்து ஷூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மெய்சி தூங்கிட்டுறான். அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு அடுத்த நாள் ஏஞ்சிடுறான். அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் முழிச்சுட்டே இருக்கா தாய்ஷா. இன்னும் கொஞ்சம் அந்த இலையெல்லாம் வாங்கி வச்சால இவன், அது எல்லாமே காலி ஆயிருக்கு, நான் போயிட்டு அடுத்த பேட்ச் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிட்டு இருக்க தாய்ஷா பாக்குறா. சரியான முட்டாள அப்பாவி அப்படின்னு மெய்சி வெளியே போறவன் தேடி தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரெஷ் இலையா பறிச்சுட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பாம்பு மாட்டி இருக்கு, பாம்பு ஆத்மா அப்படின்னு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தாய்ஷாவா இருக்குமோ, வெளியே வந்துட்டாலும் நேரா உள்ள ஓடி பார்த்தா அங்க வேற ஒரு பொண்ணு இருக்கா, கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு மக்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. மெய்சி பாக்குறான். அங்க இருந்து கிளம்பிடலாம் தான் ட்ரை பண்றான். ஆனா தாய்ஷா மாதிரி இது ஒரு அப்பாவி பொண்ணு அப்படின்னு நேரா நடுவுல உள்ள போயிட்டு, ஏங்க அந்த பொண்ணு ஆத்மாவா இருந்தா என்ன, உங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணாலா, அவளை எதுக்கு பிடிக்க பாக்குறீங்கன்னு சொல்ல, உனக்கு என்னையா தெரியும், இந்த பொண்ணு என் குழந்தையோட மூளையை பிச்சு தின்னுப்புட்டா, நான் கண்டிப்பா அவளை விட மாட்டேன், நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு மெய்சிய வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இங்க அந்த பக்கமா தாய்ஷா வரா. ரொம்ப நேரமா ஆளை காணா, காட்டு எதுக்கிட்டையாவது மாட்டிட்டானான்னு தேடி வந்துட்டு இருக்க. மெய்சி ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மத்த ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா, ஆத்மானா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த இலை தானே நீ சாப்பிடுவ, இதை சாப்பிடு அப்படின்னு மெய்சி கொடுக்குறான். என்னது இலைய சாப்பிடணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நீ நிஜமாவே பாம்பு ஆத்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெய்சி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாக்குறா, ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல நான் பாம்பு ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுடுறா. இங்க பாரு, நான் வெறும் சாதாரண ஒரு பொண்ணுதான், ஆனா என்ன கட்டி போட்டு இதை வச்சு ஏமாத்த பாக்குறாங்க, ஆளுங்க கிட்ட என்ன வித்து காசு பார்க்க பாக்குறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. மெய்சி பாக்குறான், எவ்வளவு கேவலமான ஆளுங்க, நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அந்த வண்டியை ஓபன் பண்ணி விடுறான். உடனே உள்ள இருந்த ஆளுங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை ஓபன் பண்ணி விடணும்னா காசு கொடுக்கணும், காசு குடியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் உங்க வேலையா அப்படின்னு மெய்சி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க போது அதுக்குள்ள ஆளுங்க வந்து மெய்சியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க தாய்ஷாவோட சக்தி உள்ள இருந்து வந்துருது. நேரா அந்த 2 பேரையும் அட்டாக் பண்ணிடுது. அந்த 2 பேரும் அங்க இருந்து பயந்துட்டு ஓடிடுறாங்க. தாய்ஷா அங்க இருந்து எதையும் கண்டுக்காத மாதிரி போயிடுறா. இங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு மெய்சி ஓடி வந்துடுறான். இதுக்கு மேல நீ பொழைச்சுக்கோமான்னு சொல்ல, என்ன ப்ளீஸ் உங்க கூடயே கூட்டு போங்க, எனக்கு வேற யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான், உங்களுக்கு நான் வந்துட்டு வேலைக்கார போனாவது இருக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, மெய்சி பாக்குறான். சாரிமா, நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம தான் உன்னை காப்பாத்தினேன், அதுவும் இல்லாம எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவனுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு மெய்சி அங்க இருந்து கிளம்பி போக தாய்ஷா எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்க ஆரம்பிக்கிறா. அவன் வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு போகணும்னு வேகமா போயிடுறா. மெய்சி இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் பறிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள தாய்ஷா வெளியே வந்து ஒய்யாரமா மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கா. ஆமா, எதுக்கு நீ வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க, உள்ள போலாம்ல, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு, அதுவும் இல்லாம நீ என்கிட்ட முன்னாடியே உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானு கேட்க தாய்ஷா பாக்குறா. ஏன்னா உனக்கு எல்லாம் பயமாவே இல்லையா, நான் பாம்பு ஆத்மாடான்னு சொல்ல, எனக்கு பயமாலாம் இல்ல, நான் ஏன் பயப்படணும், ஸ்டார்டிங்ல பாக்கும்போது கொஞ்சம் காய்ச்சி உண்மைதான், ஆனா அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் சரியா போயிடுச்சுன்னு மெய்சி சொல்றான். நான் எதுக்குடா உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு கேட்க, நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, பாதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம், அதுக்காக தான் சொல்லணும் அப்படின்னு மெய்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு தாய்ஷா கேட்க, எனக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான், நீ ஆத்மாவா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் எனக்கு ஏற்கனவே ஒரு ஆத்மா ஃப்ரெண்ட் இருக்கு, இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அந்த பாம்பு தான் குட்டி பாம்பு அப்படின்னு மெய்சி சொல்ல வர, யாரு அப்படின்னு தாய்ஷா கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல, அப்புறம் பாத்துக்கலான்னு மெய்சி சொல்ல, தாய்ஷா உடனே அவனோட உண்மையான ஒரிஜினல் உருவத்தை காட்டுறா, பாம்பு உருவத்தை. மெய்சி டக்குன்னு பயந்துடுறான். பயமா இருக்குல்ல, நான் யாருக்கிற உண்மையை வெளியே சொன்ன உன்னை அப்படியே முழுங்கிருவேன் பாத்துக்கோ, அமைதியா இருக்கணும், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் ஊருக்குள்ள போறேன்னு சொல்ல, நானும் வரேன் அப்படின்னு இவனும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம சூயு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். நிறைய திங்ஸ் எல்லாம் போகுது. இது என்ன திங்ஸ் அப்படின்னு கேட்க, ஊஷாக்கு ப்ரப்போஸ் பண்ணி எங்க பாஸ் தான் அதெல்லாம் கொடுத்து விட்டு இருக்காரு அப்படின்னு ஜியாவோட வேலைக்கார பொண்ணுங்க சொல்றாங்க. ஊஷா ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க, 2 பேரும் வெளியே டூர் போறாங்க. அப்போ எங்க பாஸ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு, மேடம் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல, சூயு அங்க இருந்து எந்த இடம் கேட்டு பெருன்னு கிளம்புறான். அங்க 2 பேரும் இறங்குன வண்டி இருக்கு. அதுக்குள்ள இந்த சாம்பிராணி வாசம் வருது. இந்த சாம்பிராணி வாசமே சரியில்லைன்னு சூயு நேரா வெளியே கிளம்புறான் அந்த ஆத்துக்குள்ள இறங்குறதுக்காக. அங்க அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்த அவனையும் அடிச்சு போட்டு சூயு நேரா உள்ள போயிடுறான்.
ஒரு போட் எடுத்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய போட்ல உள்ள ஏற்கனவே நம்ம ஊஷா உட்கார்ந்து ஒரு புக் படிச்சிட்டு இருக்கா. பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இந்த ஜியா என்னமா இவ்வளவு சீரியஸா படிக்கிறேன்னு கேட்க, ஊருக்குள்ள நம்ம ஊர் இருக்குல்ல அதுல ஏதோ சாத்தான் சக்தி இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்காது, சும்மா யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒரு சாம்பிராணி ஒண்ணு ஏத்த போறான். ஊஷா அதை பாத்துட்டா. இது என்ன சாம்பிராணி இது அப்படின்னு கேட்க, இது வந்து மேகம் அப்படின்னு ஜியா சமாளிக்கிறான். மேகம் டிசைன் மாதிரி இருக்கு, ஆனா அதுல யாரோடய கண்ணும் ஒளிஞ்ச மாதிரி இருக்கு, கண்ணு மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆரம்பிக்க, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு அந்த சாம்பிராணியை ஏத்திடுறான். அந்த வாசம் பரவ ஆரம்பிக்குது. இங்க அதுக்குள்ள சூயு நேரா அந்த காட்டுக்கு தேடி வந்துடுறான். கரெக்டா அந்த நேரத்துல மாஸ்க் போட்டே ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அங்க வந்துடுறான். சூயு கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சூயு சண்டை போட்டே இருக்கும் போது திடீர்னு அவன் ஒரு கல்லு மாதிரி ஆயிடுறான். அவனோட ஒரிஜினல் பவர் அங்க இருந்து போயிட்டு ஒரு கல்லு மட்டும் இருக்கு. அந்த கல்லு சிலையிலையும் ஒரு கண்ணு மட்டும் நெருப்பா எரிஞ்சுட்டே இருக்கு. சூயு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஊஷா இந்த புக்கை படிச்சுட்டு, இதுல பாருங்களேன் அந்த யாரு சாத்தான் சக்தின்னு போட்டிருக்கு அப்படின்னு இந்த புக்கை கொடுக்க, அந்த புக்கை வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறான் ஜியா. புக்கு எல்லாமே எம்டியா இருக்கு. என்ன கிண்டல் பண்றியாடா செல்லம் என்ன அப்படின்னு கேட்க, நல்லா பாரு சீனியர் அப்படின்னு மறுபடியும் ஊஷா சொல்றா. இப்ப புக்கை பார்த்தா சாத்தான் சக்தின்னு போட்டு இந்த ஜியாவோட ஓவியமே அங்கங்க வரைய ஆரம்பிக்குது. இது ஏதோ முட்டாள்தனமா இருக்கு, இந்த புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா எந்திரிச்சு அந்த புக்கை தூக்கி போட்டுடுறான். கரெக்டா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம சூயு சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த கல்லு தனித்தனியா கையும் காலுமா வந்து இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து கொஞ்சம் பவர் அந்த சாம்பிராணிக்கு குறையுது. இந்த ஜியா இருக்கான்ல மறுபடியும் அந்த சக்தியை எக்கச்சக்கமா கொடுத்து அந்த சாம்பிராணியில போட்டுட்டு இருக்கான். ஊஷா அங்க இருந்து நம்ம சூயுவை காப்பாத்துறோம் அப்படின்னு கிளம்பி ஓடி போயிடுறா. ஆனா அந்த இடத்துக்கு நேரா ஷூ வந்துடுறான். புக்கா இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஷூ தான். இந்த ஹெல்ப் தான் ஊஷா கேட்டிருந்திருக்கா. அவனை வந்து டீல் பண்ணிக்கிறதுக்கு அங்க ஷூ வந்துடுற, இங்க உள்ள முழுகிட்டு இருக்கான் சூயு. அந்த கல்லு கூட சண்டை போட்டு காப்பாத்துறதுக்கு ஊஷா வந்துடுறா. நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்க, எல்லாம் ஒன்ன பாக்கதான் அப்படின்னு ஊஷா அவனை காப்பாத்திட்டு அங்க ஒரு கண்ணு மாதிரி பறக்குது, அதை அடிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய கண்ணு உருவாக ஆரம்பிக்குது. சூயு அவளை கூட்டிட்டு ஓடி வர ஆரம்பிக்க, தரையில இருந்து பாறையா முறைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க தனியா மாடிட்டு இருக்க இந்த ஜியாவை நம்ம ஷூ சண்டை போட்டுட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன்டா, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மந்திரத்தை நீ வச்சிட்டு இருக்க, ரொம்ப மோசமான ஆளா இருப்ப போலன்னு சொல்ல, உன்னை இந்த ஜியா பாத்துட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த விட்டு இல்லைன்னா உனக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கா அந்த ஃபார்மேஷனை ஓபன் பண்ணி சூயுவையும் ஊஷாவையும் வெளியே விடுன்னு சொல்ல, முடியாதுன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அவனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான் ஷூ. இன்னொரு பக்கம் நம்ம சூயுவும் ஊஷாவும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆகும் போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.